தந்தை மகன் தூயன் பெறாலே ஆமென். உயிருள்ளாட்டை கேட்போம், தியானிப்போம், வாழ்வாக்குவோம். பேதுரு எழுதிய 2 திருமுகத்தின் வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 3 முதல் 12 வரை. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீழ்ந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நட்பண்பும், நட்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும், அன்பு கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். பண்புகள் உங்களுக்குள் நிறைந்து பெருகுமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. இப்பண்புகளை கொண்டிராதோர் குருடர், கிட்ட பார்வையுடையோர் முன்பு தங்கள் செய்த பாவத்திலிருந்து தூயோராக்கப்பட்டதை மறந்து போனார்கள். ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தவற மாட்டீர்கள். அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும். நீங்கள் இவற்றை அறிந்திருக்கின்றீர்கள், ஏற்றுக்கொண்ட உண்மையில் உறுதியாகவும் இருக்கின்றீர்கள். இருப்பினும் அவற்றை மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தி கொண்டிருப்பேன். இதாண்டவர் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகள், நண்பர்களே, இன்று நமக்கு ஆண்டவர் தந்த அழைப்பு வார்த்தை தலைப்பு கிறிஸ்தவ அழைப்பு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். நான் கிறிஸ்தவன் என்றால் நான் எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டுமென என்னுடைய பண்பு நலங்கள் எப்படி இருக்கணும், அதை பற்றி இருக்கு. பார்த்திங்கன்னா, முதல் தொடக்கத்திலேயே நம்ம வாசிக்கிறோம், தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். இறைவார்த்தை பேதுரு சொல்கிறார். நம்முடைய திருத்தந்தை, முதல் திருத்தந்தை சொல்கிறார், தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் மாண்டை படைத்து தன் உருவிலும் தன் சாயலிலும் தன்னுடைய மூச்சு காத்து ஊதி அவருடைய மாட்சியாலும் மகத்துவத்தால் அணி செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எல்லா படைக்கலன்களையும் எல்லா ஆசிரியரையும் கொடுத்து தான் இந்த பூமியிலே நம்மை அனுப்பியிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு சோதனையிலும், ஒவ்வொரு வேதனையிலும், ஒவ்வொரு பிரச்சனையிலும் கடந்து செல்லக்கூடிய அபிஷேகம் நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அது அவருடைய மாட்சியாலும் மகத்துவத்தாலும் அன்னி செய்து வைத்திருக்கின்றார். நம்ம அதை உணர்கின்றோமா? அதை செயல்படுத்துகின்றோமா? அதை விசுவசிக்கின்றோமா என்று சிந்திப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்த இறைவார்த்தை, அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அளித்துள்ளார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு நபருக்கும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை தலைவராக, மீட்பராக, அரசராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் பாருங்கள், இறைவார்த்தை தெளிவாக கூறுது, அறிந்து கொள்வதன் மூலம், இயேசுவை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அளித்துள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வல்லமையும் இந்த பூமியிலே வாழ்வதற்கு, எல்லா வருகின்ற சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், நோய்கள் எல்லாத்திலிருந்து மீண்டு வர அபிஷேகம் நமக்குள்ள தான் இருக்குது. வெளியில் தேடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நிம்மதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேறு ஒரு நபர்கிட்ட போகாதீங்க. இறைவார்த்தை தெளிவாக சொல்லுது, மனிதர்கள்கிட்ட விழாதீங்க, ஆண்டவர்கிட்ட விழுங்க. இறைவார்த்தை தெளிவாக சொல்லுது, மனிதர்கிட்ட விழாதீங்க, ஆண்டவர்கிட்ட விழுங்க. உங்களிடம் இருக்கின்ற அபிஷேகத்தை, உங்களிடம் இருக்கின்ற இறை வல்லமையை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால், அதில் சோதனைகள் வந்தால் மனிதர்களிடம் போகாதீர்கள், ஆண்டவரிடம் உழந்தால் படியிடுங்கள். பெகரோஷிகிரசிஸ்டும் அவரிடம் கேளுங்கள், அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். வார்த்தையான ஆண்டவர் நமக்குள்ளே கூடிக்கொண்டிருக்கிறார். யோவான் 1 இறைவார்த்தை 14 முதல் பக்கம் சொல்கிறது. முதல் பாகம் தெளிவாக சொல்லுது, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வாக்கான ஆண்டவர் 24 மணிக்கூறும் ஒரு நிமிடம் கூட எங்கேயும் போகிறதில்ல, நமக்குள்ளே தான் இருக்கார். இறைவார்த்தை, தீய நாட்டத்தால் சீரழிந்து உள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இறைவார்த்தை தெளிவாக கேளுங்க. தீய நாட்டத்தால் சீரழிந்து உள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெளிவாக இருக்கு. பாவம் நிறைஞ்ச உலகத்திலே நாம் பயணித்து கொண்டு இருக்கின்றோம். தூய்மையான உலகம் அல்ல, பாவம் நிறைந்த, இச்சை நிறைந்த, சோதனை நிறைந்த, வேதனை நிறைந்த, பொறாமை, வஞ்சகம், போட்டி, பொறாமை, கொலை, அப்படி சீரழிஞ்சு கெட்டு கிடக்கின்ற உலகத்தில் தான் நம்ம பயணிச்சிருக்கிறோம். வாகராஷிகிரசம், தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். உலகம் மாயை சிக்கி தவிக்கின்ற நபராக வாழக்கூடாது. ஆண்டோடு இணைந்து அவரை போற்றுவதற்கும் புகழுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் நம்மளை ஆண்டவர் படைத்திருக்கின்றார். ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து அவரோடு இணைந்து செல்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகின்றார். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகள் அளித்துள்ளார். நம்ம இறைத்தன்மையில் பங்கு பெற்று வாழ வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக உயர் மதிப்புள்ள மேலான வாக்குறுதிகள் நமக்கு தந்துள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நட்பண்பும், நட்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு
இறைப்பற்றும் இறைப்பற்றோடு சகோதரநேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, பேகடஷி கிறிஸ்துவை கிறிஸ்துவை மீட்பராக, கிறிஸ்துவை அரசராக, கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்ட நாம், அனைத்துமாக ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய பண்பு நலங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக கொடுத்திருக்கிறது. என்ன பண்ணணும்? நம்பிக்கையிலே வேரூன்றி இருக்கணும். நட்பண்புகள், நம்பிக்கையோடு கூடிய நட்பண்புகள். நம்பிக்கையோடு கூட உரிய நட்பண்புகள், நட்பண்புகளோடு கூடிய அறிவும். எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு நான் இஷ்டத்துக்கு பேசுனேன்னு சொன்னால் சரியாகாது. நம் முன் இருக்கின்ற நபர் ஒரு நபராக இருக்கலாம், ஒரு ஆண்டோர் படைத்த படைப்பாக இருக்கலாம். அது ஆண்டோர் படைத்தது, அது உன்னதமானது. மனிதர்கள் அதோட மேன்மையானவர்கள், வானதூதர்கள் சற்றே சிறியவர்கள். ஆண்டோடைய எல்லா அபிஷேகத்தையும் ஆண்டவர் மனிதனுக்குள்ளே ஒழித்து வைத்திருக்கின்றார். பொக்கிஷத்தையும் மாட்சியும் மகத்துவத்தையும் ஒழித்து வச்சிருக்கின்றார். அப்போ நம்ம முன்னாடி இருக்கின்ற ஒரு ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், எல்லாரும் சமம். சாக்கடை அல்றவனாக இருக்கலாம், தெருக்கூட்டவனாக இருக்கலாம், எல்லாரும் சமம். அனைவரும் ஓருடன் உறுப்பு, அனைவரும் ஆண்டோடைய சாயல், அவருடைய மாட்சி, அவருடைய மகத்துவத்தால் அணி செய்யப்பட்டவர்கள். பெகரடை சீக்கிர சிஸ்டம் பெகரட நாம் எப்படி பார்க்கின்றோம்? பெகரா சீக்கிர சிஸ்டம் பெகராஸ் ஏமைகோட சிஸ்டமை இன்றைக்கும் நாம் பிரிவினை வைத்திருக்கின்றோம். ஏழை எளியவர்களை கண்டால் ஒரு பார்வை, பணக்காரர் கண்ட ஒரு பார்வை. ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார், ஏழை வந்தாலும் சரி, பணக்காரன் வந்தாலும் அனைவரும் சமம். கூட ஷீக்கா சிஸ்டமே கிரோலாஷம் பிரிவு இருக்கக்கூடாது. பெகரட சீக்கிர ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொருவரும் நாம் மனதில் நிறுத்தி தியானிக்க வேண்டும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? பெகர சீக்கிர சிஸ்டம், நம்முடைய சாயலுடைய மனிதர்களை எப்படி பார்க்கின்றோம்? பெகார் சிஸ்டர் சிஸ்டமே மிகோட ஷியர சிஸ்டர் ஏக்கரோட கடவுடைய சாயல், கடவுடைய மூச்சுக்காத்துள்ள அவருடைய ஆவியுள்ள இருக்குது. பெகர சீக்கிர சிஸ்டமே சிஸ்டர் எஸ்ஏபி கூட யாரையும் தீர்ப்பிடக்கூடாது. கூட ஷியபா சிஸ்டம் ஈஸியாக தீர்ப்பிடுறோம், ஈஸியாக சந்தேகப்படுறோம், ஈஸியாக பொறாமப்படுறோம், ஈஸியாக சிஸ்டம் அறிவோடு கூடிய தன்னடக்கம், அறிவோடு கூடிய தன்னடக்கம். சீக்கிர சிஸ்டமே நம்ம தன்னடக்கம் அப்படிங்கிற அறிவோடு கூட தன்னடக்கம் இருக்கணுமா? இருக்கா? சிந்திக்கணும். நம்மளுடைய தன்னடக்கம் அப்படி சொல்லி நம்ம இருப்போம். அதில் ஒரு அறித்தொழிவோடு நம்ம இருக்கிறோமா? சிந்திக்கணும், செயல்படுவோம், செயல்படுவோம். தன்னடக்கத்தோடு கூடிய மன உறுதியும், தன்னடக்கத்தோடு கூடிய மன உறுதி. மன உறுதியோடு கூட உள்ள இறைப்பற்று, மன உறுதியோடு கூட இறைப்பற்று, நம்பிக்கை. வேறு ஒன்று போது எல்லாம் வரும். சிஸ்டமே இறைப்பற்று. எனக்காக ஆண்டவர் இருக்கின்றார், எனக்காக ஒரு நபருக்கு, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடாது. பெகரடேஷியவர் எனக்காக ஒரு குடும்பம் இருக்குது, விண்ணகத்தில் இருக்குது, என் பக்கத்தில் இருக்குது, எனக்குள்ளே இருக்குது. பெகரடேஷ் தந்தை மகன் தூயவை, பெகரடேஷ் தெய்வத்தாய் அம்மா, பெகரடேஷ் அகராசிஸ்ட பெகரடு. இவர்களிடக்கு சுற்றி புனிதர்கள் இருப்பார்கள், தூதர்கள் இருப்பார்கள். பெகரடேஷ் ஏமேகோடேஷியவர் எனக்கென்று யாரும் இல்லை என்று வேதனைப்படக்கூடாது. பெகரடேஷ் கசிஸ்ட பெகரடேஷ் நமக்கென்று ஒரு குடும்பம் இருக்கின்றது. நமக்காக அப்பா இருக்கார், அம்மா இருக்காங்க, சகோதர புனிதர்கள் இருக்கிறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அவர்களோடு பயணிக்க வேண்டும், அவர்களோடு நாம் உரையாட வேண்டும், அவர்களோடு அவர்களை பார்க்க வேண்டும் நினைத்தால் கண்டிப்பாக பார்க்க முடியும்.
அபிகாடஸ்ட் பேர் கண்டிப்பாக பார்க்க முடியும், உணர முடியும். அவர்கள் பக்கத்தில் வர்றது, நிற்கிறது, நம்மளோட ஆறுதலாக இருக்கிறது. நானும் பல தடவை என்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தில், வேதனையில், கண்ணீர் வரும்போது ஒரு கரம் என்னை தொட்டு அணைப்பதை நான் உணர்ந்திருக்கேன் பல முறை. அந்த நொடியே என்னுடைய வேதனைகள், கவலைகள் எல்லாம் மாறிவிடும். பிகரேஷ் சிஸ்டம் ஏக்கரோஷரம் ஆமிகரோஷியாவர சிஸ்டம் ஆண்டவர் அன்பு செய்கின்றார், நம்மை அன்பு செய்கின்றார். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் அன்பு செய்யவில்லை என்று எண்ணக்கூடாது. மனிதர்கள்ட்ட இருக்கின்ற அன்பெல்லாம் வீண். எகவாஷியர சிஸ்டர் உண்மையான அன்பு ஆண்டவரிடம் இருக்கு. ஆண்டவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது பிறருக்கு நாம் கொடுப்பதும் ஆண்டோடைய அன்பை கொடுப்போம். அதில் தான் உண்மை இருக்கின்றது. உண்மையான அன்பை கொடுக்கும்போது தான் அங்கு இயேசு வாழ்வார், இயேசு பிறப்பார், இயேசு வாழ்வார், இயேசு மீட்பு கொடுப்பார். இறைப்பற்று ஓடுடைய சகோதர நேயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதர நேயத்தோட அன்பு. பார்த்தீங்களா? இறைப்பற்றோடு கூடிய சகோதர நேயம் வேண்டும். ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற அந்த அன்பை கொடுக்கும் போதுதான் இறைப்பற்றோடு கூடிய சகோதர நேயத்தோடு அன்பு பிறக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இப்பண்புகள் உங்களுக்குள் நிறைந்து பெருகுமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாக, பயனற்றவர்களாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பண்புகள்லாம் நமக்குள்ளே பிரதிபலிக்கிறது என்றால், வாழ்கிறது என்றால், இந்த பண்புகள் எல்லாம் சும்மா இருக்காது, தூங்கிட்டு இருக்காது, சோம்பேறி ஒரு கரையில் இருக்காது. பைக்கரசிக்கிற சஸ்டம் தூயாவி அசைவாடுகின்றவர். பைகரசிக்கிற தொடக்க நூலை நாம் பார்க்கின்றோம். தூய் ஆவி நீர்த்திரளுமே அசைவாடுனது. பெகரசிக்கவர் அசைவாடுகின்ற ஆவி. பெகாடஸ் இந்த பண்பு நலங்கள் இருக்கின்றவர்களிடம் கண்டிப்பாக தூய ஆவி அசைவாடுகின்றார். அந்த நபர்கள் சோம்பேறியாக ஒரு பக்கத்தில் அமர முடியாது. ரசிக்கிறார். உங்களிடம் தூய ஆவி செயல்படுதா இல்லையா என்று இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பிரைஸ்தலான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே. வழிநடத்தும் தூய ஆவி பெகரசிக்க மறந்துகிட்டு ஆஷபரம் நம்முடன் தூயாவி அசைவாடுவார் என்றால் நம்முடைய பணிகள் தெரியும், நம்முடைய செயலில் தெரியும், நம்முடைய எண்ணத்தில் தெரியும், நம்முடைய பேச்சில் தெரியும். இப்பண்புகளை கொண்டிராதோர் குருடர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்ட பார்வையுடையோர் முன்பு தங்கள் செய்த பாவத்திலிருந்து தூயராக்கப்பட்டதை மறந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, ஒப்புரவு செய்வோம், அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதான்னு நமக்கு சந்தேகம் வரும். ஒப்புரவு ஒரு நல்ல ஒரு ஒப்புரவு. மனசு வேதனைப்பட்டு, பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு, இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வேன் என்று நீங்கள் ஒரு ஒப்புரவு செய்தீர்கள் என்றால் 100% உங்களுக்கு ஒப்புரவு ஓகே, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அது சாத்தான் குழப்பம். ஆண்டவரோடு நம்மளை பிரிப்பதற்காக, நீ பாவி, நீ குற்றம் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பலர் மூலமாக நீ அதை செஞ்ச இதை செஞ்ச அப்படின்னு சொல்லி அந்த வேதனை இதயத்தை காயப்படுத்தி ஆண்டவரோட பிரிக்கின்ற விதமாக சாத்தானோட வந்து பேசுவான். நல்ல ஒப்புரவு செஞ்சிட்டோம், ஓகே, இனி எப்படி வாழ வேணாம். கிறிஸ்துடைய பண்புகள், நலங்கள்
இறைவார்த்தை தியானிங்க. கிறிஸ்துடைய பண்பு நலங்கள் என்னை பிரதிபலிக்க, தெய்வத்தாயின் பண்பு நலங்கள் என்னை பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்து வாழ வேண்டும். இயேசு என்னிலே வளர வேண்டும். அதன் மூலம் பிறருக்கு இயேசுவை கொடுக்க வேண்டும். வாழ வேண்டும். அதற்குரிய பண்புகளால் மிளற வேண்டும். அதற்கு இறைவார்த்தை தியானித்து வாழ்வாக்க வேண்டும். வாழ்வாக்கி அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு இடத்துக்கு சென்றால் இவர்கள் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி என்று அவர்கள் சொல்லும் விதமாக உங்களுடைய சொல் செயல் எல்லாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. எனக்கு திருமணமானது இந்துலேருந்து கன்வெர்ட்டான ஒரு நபர். அப்போ அங்கே தான் ஆகுது. அவங்க ஃபேமிலியெல்லாம் இந்துக்கள், கிறிஸ்டின் ஆகலை. அதில் அவங்க குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் என்னை பார்த்து ஒரு சூழ்நிலையில், ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வேளாண்மை மாதாட்ட போய் வேண்டிக்கிட்டேன், ஜெபம் பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த நிகழ்வில் நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் அமைதியாக மதிய நேரத்தில் தூங்கிட்டு இருந்த உடனே எனக்கு அவனுடைய வெளிப்பாடு கிடைச்ச உடனே அந்த செயல்களுக்கு எந்த பிரச்சனையும் அதுக்கான முயற்சிகளை எந்த சூழ்நிலையும் இல்லை, எந்த ஒரு அதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு வாக்கு, எலும்பு செயல்படுத்து அப்படிங்கிற ஒரு வாக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த நம்பி நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். முயற்சி எடுத்தோன்னா டக்குன்னு எங்கே போனாலும் அதுக்குரிய எல்லாமே வாசல் திறந்தது. எல்லா வாசல்களும் திறந்து அந்த சூழ்நிலை எல்லாமே நார்மலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இந்து RS அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு நபர் அவங்க குடும்பத்தில் அவங்க சொன்னாங்க, உன்னுடைய தெய்வம் உன்னோடு இருக்கு. பிரைஸ்தலார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கும்பிடுகின்ற தெய்வம் உன்னோடு இருக்கு. இந்த பணிகள் எல்லாம் அவர் செய்தார். பிரைஸ்தலார். நான் எங்கேயும் போய் சாட்சி சொல்ல, அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நம்முடைய செயலை பார்த்து கிறிஸ்து இவர்களுடன் இருக்கின்றார் என்று பிற மதத்தினர் சொன்னார்கள். பிரைஸ்தலார். ஹல்லேலூயா. நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது நம்ம கவனிக்க வேண்டும். சிஸ்டமே கிறிஸ்து நம்மோடு வாழ்கின்றார். அவர் வாழ்கின்ற நாம் குறைய வேண்டும், அவர் உயர வேண்டும். பவுல் சொல்கிற மாதிரி நான் குறைய வேண்டும், அவர் நம்முடைய தான் வாழ்க்கை இருக்க வேண்டும். கிறிஸ்து பிரதிபலிக்கின்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இதான் கவனிக்க வேண்டும். நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? உங்கள் வானக தந்தை நிறைய உள்ளவர் போல நீங்களும் நிறைய உள்ளவராக இருங்கள். இறைவார்த்தை சொல்லுது தெளிவாக. அப்போ நம்ம தந்தை நிறை உள்ளவர். அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பண்புகளால் நாம் மிளரும் போது அதை வாழ்வாக்கி பிறருக்கு கற்றுக் கொடுக்க, பிறர் நம்மிடமிருந்து அதை பெற்று வாழ்வாக்கும் போது நிறைய உள்ளவர்களாக இருப்போம். பவுலடியார் சொல்வார், எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், செழுமையிலும் வாழத் தெரியும், வயிறார உண்ணவும் பட்டினி கிடக்கவும் எனக்கு தெரியும். எல்லா சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்து வழியாக நான் பெற்றுக்கொண்டேன். பேசலார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வழியாக நான் பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து வழியாக நாம் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் இன்று நம்மை அழைக்கின்றார். எல்லா முழு முயற்சி செய்து நாம் பெற்றுக்கொள்ள அபிஷேகம். எல்லா விஷயம் நமக்குள்ளே இருக்குது.
அதற்கான முயற்சிகள் நாம் செய்ய வேண்டும். இப்போ நம்ம ஒரு பால் காய்க்கிறோம். பால் காய்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் பாத்திரத்தெல்லாம் கழுவி நீட்டாக்கிட்டு, அதை நமக்கு திருப்தி கொடுக்காது. என்ன பண்ணுவோம்? அடுப்பில் வச்சு வெந்நீர் போட்டு அதை வாஷ் பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு நமக்கு திருப்தி இல்லைன்னா இன்னொருக்கா நல்லா கொதிக்க வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்து நல்லா பண்ணுவோம். அதன் பின் பாலை காய்ப்போம். பால் நல்லாயிருக்கும், நம்ம காவி போட்டு குடிக்கலாம். ரெஸ்தலாம் ஹல்லேலூயா. சிறிய ஒரு நீர்ப்பானம் நம்ம குடிக்கிறதுக்கே நாம் இவ்வளோ செய்கின்றோம். ஆண்டோடைய வல்லமை மேலானது. அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அந்த அபிஷேகம் நம்மிடம் பிரதிபலிக்க வேண்டுமென்றால் நாம் எந்த நிலையில் தயாராக வேண்டும், எதையெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டும், எதையெல்லாம் நம்மிலிருந்து எடுத்து மாற்ற வேண்டும். இதையெல்லாம் மாற்ற வேண்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு விஐபி நம்ம வீட்டுக்கு வராருன்னா நம்ம எப்படி ரெடி ஆகும்? அதை யோசிக்கணும். சாதாரண ஒரு நபர் வந்தால் எப்படி நம்ம வீட்டை ரெடியாக்குவோம்? அதே இது ஒரு விஐபி, ஒரு மினிஸ்டர், அந்த லெவலில் யாராச்சும் வந்தால் எப்படி ரெடி ஆகும்? இதான் வித்தியாசம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே தங்க வேண்டுமென்றால் நாம் எப்படி சரியாக வேண்டும், எப்படி ரெடியாக வேண்டும், அவருக்கு எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் தயார் செய்ய வேண்டும். மறுபடியும் சொல்கிறோம். தம்முடைய ஆண்டவர் மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறை பற்றுடன் வாழ்க்கையை நடத்துவதற்குரிய தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அளித்துள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீய நாட்டத்தால் சிறைந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். அதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நட்பண்போடு அறிவோடு தன்னடக்கத்தோடு மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதரநேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரரே, நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நட்பண்போடு அறிவோடு தன்னடக்கத்தோடு மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதரநேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆமேன். ஜெபம். அன்பு தந்தையே, இன்று நீர் எங்களை அழைத்துள்ளீர். நற்பண்புகளாலும் அறிவுத்திறனோடும் தன்னடக்கத்தோடும் மன உறுதியோடும் இறைப்பற்றோடும் சகோதர நேயத்தோடும் அன்போடும் வாழுமாதும் முழு முயற்சி செய்ய எங்களை அழைப்பு விடுத்திருக்கின்றேன். அதற்கான கோடான கூட நன்றி செலுத்துகிறோம். இந்த பண்புகளை எல்லாம் எங்களுக்கு வைத்திருக்கின்றேன். இந்த பண்புகள் எங்களில் செயல்பட அதற்கு தேவையான அபிஷேகத்தையும் வரத்தையும் தாரும். ஆமேன்.